இந்த மீடியால நான் ஒர்க் பண்ற வரைக்கும் நான் நெறைய பேர்ட்ட என்னோட நண்பர்கள் எல்லாத்தையும் பார்த்து கேள்விப்பட்ட வரைக்கும் என்னன்னா, மீடியால நீ ஒர்க் பண்ணணும். மீடியா, சினிமால ஒர்க் பண்ணா ஒண்ணும் உன் ஃபேமிலி சப்போர்ட் இருக்கணும். ஃபினான்ஷியலா சப்போர்ட் இல்லனாலும் மென்டலி அவங்க சப்போர்ட் பண்ணணும். எனக்கு அம்மா, அப்பா வந்து மென்டலி அவங்க வந்து சப்போர்ட் பண்றதுனால நான் இந்த இடத்துல இருக்கேன். எனக்கும் அதேதான். சேம். எஸ். அதுதான் அத பத்தி பேசணும்னு வந்தேன். சேம். உங்களுடைய மனைவி, உங்களோட ஃபேமிலி அவங்க எந்த அளவுக்கு சப்போர்ட்? ஏன்னா எல்லாரும் நீங்க உங்கள பத்தி மட்டுமே பேசுறீங்க. உங்க ஃபேமிலி பத்தி எதுலயுமே பேசலன்னு நான் நினைக்கிறேன். ஆமா. உங்க ஃபேமிலி பத்தி பேசுறதுக்கான டைமா இருக்கட்டும். பேசலாமா? அது பெர்சனலாவே வச்சிருக்கேன். எல்லாருமே நமக்கு சப்போர்ட்டா தான் இருக்காங்க. இதுவரைக்கும் யாருமே வந்து வருத்தப்படுற மாதிரி நம்ம எதுவும் செய்யல கடவுள் கிருபையில. கொஞ்சம் கொஞ்சம் ஏர்னிங்கும் பண்ணிட்டு இருக்கிறதுனால ஓகே. ஓகே. பட் இது வந்து வாய்ப்புகளை நம்ம தான் உருவாக்கணும் இந்த ஃபீல்ட்ல. இது வந்து இப்ப வளர்ந்து வரும் ஆங்கர்ஸ்க்கெல்லாம் நம்ம சொல்ல வேண்டிய விஷயம் அதான். நம்ம தான் வாய்ப்புகளை உருவாக்கணும். நம்மள கொடுக்க மாட்டாங்க. கிடைச்ச வாய்ப்பை பயன்படுத்தணும். நான் சொல்றேன்ல 5 வருஷம் சம்பளம் இல்லாம யார் வேலை பார்ப்பா? இப்ப இருக்கிறவங்க யாராவது வேலை பார்ப்பாங்கன்னா எனக்கு கமெண்ட் பண்ண சொல்லுங்க. சான்ஸே இல்லை. வரும்போதே 20, 25, 30 பேசிட்டு தான் வராங்க. அப்புறம் இன்னொரு ஒரு பெரிய விஷயம், இந்த இளைஞர்கள் வந்து சான்ஸ் கேட்பாங்க. உங்கள்கிட்ட கேட்டிருப்பாங்க. இப்ப நம்மள ஒரு இதுல பாத்துருவாங்க, ஒரு ஃப்ரேம்ல. இப்ப நான் ஒரு நிகழ்ச்சி பண்ணிட்டு இருக்கேன், மக்களை சந்திக்கிற நிகழ்ச்சின்னு வச்சுக்கலாம், பாத்துருவாங்க. உடனே அந்த நிகழ்ச்சி அவங்களுக்கு வேணுமா? அப்ப நான் என்ன பண்ணணும்? அந்த வேலையை வாங்கி கொடுத்துட்டு புரியவே இல்லை. அண்ணா நானும் அது மாதிரி பண்ணலாமா? எப்படி நீ பண்ண முடியும்? நீ முயற்சி பண்ணி நீ அங்க ஒரு ரெடி பண்ணணும்ல. இது என்னுடைய வாழ்க்கை. நம்ம ஒரு சீன் வந்து நானும் வரலாமாண்ணா? ஆனா அவன் ஃபாரின்ல எல்லாம் போயிருக்கான். நான் சொல்ற ஒரு பையன் ஃபாரின்ல போய் அப்பப்ப ஃபாரின் போவான். அப்பப்ப ஸ்டாலின் அவர்கள் முதல்வர்களை போய் சந்திப்பான். அப்பெல்லாம் என்ன கூட்டிட்டு போல. ரஜினிகாந்த் போய் சந்திச்சிருக்கான். அப்ப என்ன கூட்டிட்டு போல. நான் யார் கூடயாவது இருந்தா, என்னுடைய சொந்தக்காரங்க சில விஐபிஸ் கூட இருந்தா அவங்கள பார்க்க முடியுமா? என்ன கூட்டிட்டு போறீங்களா? எனக்கு புரியவே இல்லை. இப்படிலாம் நிறைய பேர் இருப்பாங்க. அப்புறம் ஒருத்தர் வந்து சான்ஸ் கேட்டே இருந்தான் ஒரு பையன். இதை நான் கண்டிப்பா சொல்லி ஆகும். ஒரு வருஷமா ஒரு தொலைக்காட்சியில கிட்ட 15 வருடமா தயாரிப்பாளராக இருந்தேன். ஸ்டார்டிங்கே தான். அது என்ன சேனல் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நல்ல ஒரு தமிழ் படுத்திய ஒரு சேனல். அப்ப வந்து ஒரு பையன் சான்ஸ் கேட்டே இருந்தான் ஒரு வருஷமா. ஒரு நாள் நான் கூப்பிடுறேன் சான்ஸுக்கு, வரமாட்டேன்ட்டான். கேட்டா ஃபேஷனா? ஆசை இருக்கு, வர்றதுக்கு பயம். இதை நான் ஏன் சொல்றேன்னா, அந்த கமெண்ட் பண்றவங்க இருக்காங்க பாருங்க. நீங்க ஒரு வார்த்தை யூஸ் பண்ணீங்க, கோமாளி, நம்மளை திட்டுறாங்கன்னு. இந்த மாதிரி கமெண்ட் செக்ஷன்ல இருக்கவங்க எல்லாம் நேர்ல வர மாட்டாங்க. வீட்டுக்குள்ள பதுங்கியே இருப்பாங்க. எல்லாமே கமெண்ட் பண்ணுவாங்க. நீ இதை போட்டிருக்க, நீ ஏன் டான்ஸ் ஆடுற, நீ ஏன் வந்து இன்னும் உயிரோட இருக்க கூட கேட்பான் விட்டா. அப்படி கூட கேட்க வாய்ப்பு இருக்கு. ஜி நீங்க என்ன உயிரோட இருக்கீங்க, நம்ம அவனுக்காக செத்துட்டா அப்ப இந்த உலகம். அப்ப ரீசெண்டா ஒரு கமெண்ட் வந்து ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. அண்ணனுக்கு அண்ணனையே அடிப்போம், அண்ணனையே வெட்டுவோம். என்னத்த சொல்ல.